ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு ஒரு 7:30க்கெலாம் போயிட்டு உழவர் சந்தையில் போயிட்டு காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் எங்கள் பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு எங்கள் குழந்தைங்களாம் என்னென்னலாம் காய்கறிலாம் வாங்கினாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியோடு எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கோம்னாக்கா பாண்டியில் இருக்க உழவர் சந்தைக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காய்கறிகள் கீரைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் வந்து எங்கள் பாப்பா வந்துட்டு வெந்தயக்கீரை வாங்கினோம். அந்த வெந்தயக்கீரை கட்டு வந்துட்டு 20 ரூபா தான். ஸோ அந்த ஒரு கீரை கட்டு ஒன்று வாங்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டி ஒரு மாங்காய் வச்சுருந்தாங்க. நிறைய மாங்காய் வச்சுருந்தாங்க. அந்த மாங்காய் 10 ரூபா தான்மா வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, 10 ரூபா கொடுத்து ஒரு மாங்காய் 10 ரூபா வாங்கியாச்சு. இந்த பாட்டி எங்கள் பாப்பா 2 பேரும் கைகள்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் வந்துட்டு ஒரு தாத்தா வந்துட்டு ஒரு பூசணிக்காய் வச்சுருந்தாங்க. அந்த பூசணிக்காய் எவ்வளோன்னு கேட்டேன். அது வந்து 20 ரூபா தான் சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு பூசணிக்காய் வாங்கியாச்சு. அங்கே ஒரு பாட்டி வந்து பலாப்பழம் உரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பலாப்பழம் நல்லா பெருசாக நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லோவாக நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டி எங்கள் பாப்பாவுக்கு இதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. 2 பேரும் வந்துட்டு நல்லா இருக்குமா, இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வேண்டி ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டோம். பலாப்பழம் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியாச்சு. அந்த பலாப்பழம் வைக்கிற பாட்டிக்கிட்ட எங்கள் பாப்பா பேசிகிட்டு இருந்தாங்க, நிறைய பேசினாங்க. அந்த பாப்பா லாஸ்ட்டில் பாயெல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா நிறைய காய்கறிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த அக்கா கிட்ட நாங்கள் என்ன வாங்கினோம்னாக்கா அவரைக்காவும் கொஞ்சம் நெல்லிக்காயும் வாங்கினோம். நெல்லிக்காய் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நெல்லிக்காய் கொஞ்சம் 1/4 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்கியாச்சு. ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 1/4 கிலோ நெல்லிக்காய் வாங்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு அக்கா வந்துட்டு நிறையா அந்த கத்திரிக்காய் அது மாதிரி நிறைய காய்கறிலாம் வச்சுருந்தாங்க. அந்த அக்கா கிட்ட வந்துட்டு ஸ்பெஷலாக கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அந்த அக்கா கிட்ட 1/4 கிலோ கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கிக்கிட்டோம். அப்புறமேல்ட்டு வந்துட்டு அந்த அக்கா வாழைப்பூ வச்சுருந்தாங்க. அந்த வாழைப்பூ எவ்வளோக்கான்னு கேட்டேன். அந்த அக்கா வந்துட்டு 30 ரூபான்னு சொன்னாங்க. என்னக்கா 30 ரூபா சொல்கிறீங்க? இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டேன். சரிம்மா, 20 ரூபா கொடுத்துக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு ஒரு வாழைப்பூ வாங்கிக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா சப்போட்டா பழம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. நல்லா சப்போட்டா பழம் கொஞ்சம் காயாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் பழமாகவும் இருந்துச்சு. நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து பழமாகவும் கொஞ்சம் காயாகவும் எடுத்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. அந்த நாட்டு சப்போட்டா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த சப்போட்டா பழம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு 1 கிலோ வாங்கிக்கிட்டோம். நாங்கள் அந்த சப்போட்டா பழம் வாங்கியாச்சு. அடுத்து நாங்கள் என்ன வாங்கினோம்னாக்கா அங்கே வந்துட்டு ஒருத்தவங்க வந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் அங்கே வந்துட்டு இந்த கிழங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிக்கலாம் கொஞ்சம், ஒரு 4 பீஸ் தான் வாங்கினேன். அதில் கொஞ்சம் சரி, பசங்களுக்கு சப்பாத்தியோட கொஞ்சம் வேக வச்சு மசிச்சு சப்பாத்தி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் வாங்கிட்டோம். அடுத்து நாங்கள் என்ன வாங்கினோம்னாக்கா நிறைய வேர்க்கடலை வந்துட்டு தோலோடையும் வச்சுருந்தாங்க. அதை வந்து உடச்சி காய வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டோம். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டோம். அந்த 1/2 கிலோ வந்துட்டு 60 ரூபா தான் சொன்னாங்க. கிலோ 120 ரூபா சொன்னாங்க. ஸோ 1/2 கிலோ வாங்கியாச்சு. காய்கறிலாம் நாங்கள் வாங்கி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு எங்கள் பாப்பா பசிக்குதுன்னு கொஞ்சம் சொன்னாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இளநீ அக்காட்ட போயிட்டு ஆளுக்கு ஒரு இளநீ வாங்கி சாப்பிட்டாச்சு. எங்கள் பெரிய பாப்பா மட்டும் வந்துட்டு எனக்கு வேண்டான்னு சொன்னால், இல்லை கொஞ்சம் குடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் குடிச்சாங்க. பாக்கி குடிச்சிட்டு அவங்க டேடிகிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. அதில் உள்ள தேங்காயெல்லாம் என்ன பண்ணோம், ஒரு கவர் போட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. அது கவர் போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இன்னைக்கு காலையில் நாங்கள் எழுந்து இந்த உழவர் சந்தைக்கு போயிட்டு இப்படி இளநீ குடிச்சிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான் இன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு காலையில் இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தது. காலையில் பசங்கள்லாம் எழுந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு காமிக்கிறதுலாம் எங்களுக்கும் பிடிச்சிருந்து. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த பாட்டிக்கிட்டலாம் பேசுறது, இது என்னம்மா இதெல்லாம் இப்படிதான் இருக்குங்கிறது அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி காயெல்லாம் வாங்கணும், நாளைக்கு அவங்க ஃபியூச்சரில் அவங்க பார்க்கக்குள்ள இதெல்லாம் இதோட இம்பார்ட்டன்ட் என்னங்கிறது அவங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எங்கள் பசங்களையும் வந்துட்டு அந்த உழவர் சந்தைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.